ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः। गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विशते भवरोहिणां धिये सर्वविद्यानां श्रीदक्षिणामूर्तये नमः। सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः। श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनामवरानने। श्रीरामचंद्र परब्रह्मणे नमः। वाल्मीकि रामायणம் பாலகாண்டம் சர்க்கம் 36 ஸ்கந்தருடைய ஜனனம். ராமலக்ஷ்மணர்கள் அந்த புண்ணிய சரித்திரத்தை மிகவும் கொண்டாடி, முனிசிரேஷ்டா, தர்மத்தை கொடுக்கும் இந்த உபாக்கியானத்தை தாங்கள் தயவு செய்து சொன்னீர்கள். ஆனால் பர்வதராஜனுடைய மூத்த புத்திரியின் விருத்தாந்தத்தை விஸ்தாரமாய் சொல்ல வேண்டும். திரிபதகா என்று பெயர் பெற்ற கங்கை பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகங்களுக்கு சென்ற காரணம் என்ன? அவள் பூமிக்கு எப்படி வந்தாள்? எந்த செய்கைகளால் சகல நதிகளுக்கும் சிரேஷ்டமானாள் என்று கேட்டார்கள். அப்போது விஸ்வாமித்திரர் அந்த சரித்திரம் முழுவதையும் ரிஷிகளுக்கும் ராமலக்ஷ்மணர்களுக்கும் விஸ்தாரமாய் சொன்னார். முன்காலத்தில் நீலகண்டர் பார்வதியை விவாகம் செய்து மகா தபஸ்வியானாலும் அவளை பார்த்து ஆசை கொண்டு அவளிடத்தில் புத்திரனை உண்டு பண்ண ஆரம்பித்தார். 100 தேவ வருஷங்களாகியும் புத்திரோத்பத்திற்கு காரணம் உண்டாகவில்லை. பிரம்மாதி தேவர்கள் அதை கண்டு பயந்து, இவ்வளவு காலத்திற்கு பிறகு பார்வதியிடத்தில் புத்திரன் உண்டானால் அதை யாரால் தாங்க முடியும் என்று கவலை கொண்டு சங்கரனிடத்தில் சென்று நமஸ்கரித்து, மகாதேவா, லோகங்களுக்கு எப்பொழுதும் மங்களத்தை செய்வதிலேயே கவலையுள்ள சிவா, தேவர்கள் தங்களை நமஸ்கரிக்கிறோம், கிருபை செய்ய வேண்டும். தங்களுடைய தேஜஸிலிருந்து உண்டாகும் புத்திரனை லோகங்கள் தாங்குமா? அவைகளுக்கு பரமக்ஷேமத்தை விரும்பும் தாங்கள் பார்வதியுடன் வேதங்களால் கொண்டாடப்பட்ட தபசை செய்ய வேண்டும். தேவியினிடத்தில் புத்திரனை உண்டாக்கக்கூடாது. தங்களுடைய தேஜஸை தேஜோமயமான சரீரத்தில் அடக்கிக் கொள்ள வேண்டும். வெளியில் விட்டால் லோகங்கள் நாசமடையும். அப்படி செய்வது தங்களுக்கு தர்மம் என்று வேண்டிக் கொண்டார்கள். சதாசிவன் அவர்களுடைய பிரார்த்தனைக்கு இணங்கி, அப்படியே செய்கிறேன். நானும் உமையும் இதுவரையில் கலங்கி வெளிப்படாத எங்களுடைய தேஜஸை சரீரங்களில் தரிக்கிறோம். சகல லோகங்களும் க்ஷேமத்தை அடையட்டும். ஆனால் இதுவரையில் ஸ்தானத்தை விட்டு நழுவின தேஜஸை தரிப்பதற்கு எவரை ஏற்படுத்துகிறீர்கள் என்றார். அதற்கு தேவர்கள், சகலத்தையும் தரிக்கும் பூமியை தங்களுடைய தேஜஸை தரிக்கும்படி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்றார்கள். பிறகு சங்கரன் தன் தேஜஸை பூமியில் விட்டார். அதனால் காடு, மலை, நதி, ஏரி, நாடு, நகரங்களில் உள்ள பூமி வியாபிக்கப்பட்டது. தேவர்கள் அக்னியை பார்த்து, தேவா, பூமி ஒருவளே இதை தாங்க முடியாதென்று தோன்றுகிறது. சீக்கிரத்தில் வெடித்து போவாள். ஆகையால் நீயும் வாயுவும் ருத்ரருடைய தேஜஸில் பிரவேசியுங்கள் என்று அடிக்கடி பிரார்த்தித்து அவருடைய பயத்தை தீர்த்து சம்மதிக்கச் செய்தார்கள். அக்னியால் வியாபிக்கப்பட்ட அந்த தேஜஸ் வெண்மையான பர்வதமாயிற்று. வெகு காலம் கழித்து அதில் சூரியனைப் போலவும் அக்னியைப் போலவும் காந்தியுள்ள ஓர் நாணல் காடு உண்டாயிற்று. அங்கே மகா தேஜஸ்வியான ஸ்கந்தர் அக்னிக்கும் கிருத்திகைகளுக்கும் புத்திரனாய் அவதரித்தார். இப்படி தங்களுடைய காரியம் நிறைவேறினதால் தேவர்கள் சந்தோஷமடைந்து பார்வதி பரமேஸ்வரர்களின் எண்ணத்திற்கு விக்னம் செய்ததால் அவர்களுக்குண்டான கோபத்தை தணிப்பதற்காக ஸ்தோத்திரம் செய்தார்கள். பார்வதி அதனால் சாந்தமடையாமல், நீங்கள் எனக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தபடியால் அதன் பலத்தை அனுபவியுங்கள் என்று ஜலத்தை எடுத்து கடுங்கோபத்தில் கண்கள் சிவக்க, நான் புத்திரனை அடைவதற்காக செய்த யத்னத்தை நீங்கள் கெடுத்தபடியால் இன்று முதல் உங்களுடைய பத்னிகளிடத்தில் புத்திரர்களை உண்டாக்க மாட்டீர்கள். இன்று முதல் உங்களுடைய பாரியைகளுக்கு புத்திரபாக்கியம் இல்லாமல் போகட்டும் என்று சபித்தாள். பிறகு பூமி தேவியை பார்த்து, நீயும் இந்த காரியத்திற்கு சகாயமாய் இருந்தபடியால் அநேக ரூபங்களை அடைய கடவாய், அநேகர்களுக்கு பாரியாக கடவாய். எனக்கு புத்திரன் உண்டாவதை தடுத்ததால் என் கோபத்திற்கு பாத்திரமானாய். புத்திரனால் உண்டாகும் பிரீத்தியை அடையாமல் இருக்க கடவாய் என்று சபித்தாள். இப்படி சாபத்தால் வெட்கமடைந்து வருந்தும் தேவர்களை பார்த்து ருத்ரன் சகிக்காமல் ஹிமயமலின் வடமேற்கு பாகத்தில் சென்று பார்வதியுடன் கடுமையான தபஸ் செய்து கொண்டிருந்தார். ராமா, பர்வதராஜனுடைய இளைய புத்திரியான பார்வதியின் விருத்தாந்தத்தை விஸ்தாரமாகச் சொன்னேன். இது இனி சொல்லப்போகும் கங்கையின் மகா சரித்திரத்திற்கு உபயோகமானது. அதை சொல்லுகிறேன் கேள். வால்மீகி ராமாயணம்
பாலகாண்டம் சர்க்கம் 36 தொடர்ச்சி. இப்படி சங்கரன் தேவர்களுக்கு சேனாபதியாய் இருப்பதை விட்டு கேவலம் தபஸில் மனதை செலுத்தினதைக் கண்டு இந்திராதி தேவர்கள் பிரம்மாவிடத்திற்கு சென்று நமஸ்கரித்து, சுவாமி, தாங்கள் எங்களுக்கு சேனாபதியாயிருக்கும்படி அனுகிரகித்த மகாதேவன் எங்களை கவனிக்காமல் சத்துருக்களிடத்திலிருந்து ரட்சிக்காமல் இமயமலைச்சாரலில் பார்வதியுடன் கடும் தபஸ் செய்கிறார். ஆகையால் இனி செய்ய வேண்டியதை ஆலோசிக்க வேண்டும். அவரையாவது பிரார்த்தித்து மறுபடியும் அழைத்து வாருங்கள், அல்லது வேறொருவரையாவது எங்களுக்கு ஏற்படுத்துங்கள். சகல லோகங்களுக்கும் ஹிதத்தை செய்வதை தங்களுக்கு கவலை அல்லவா? சர்வமும் அறிந்த தாங்களே எங்களுக்கு கதி என்று பிரார்த்தித்தார்கள். அதை கேட்ட பிரம்மா மதுரமான வார்த்தைகளால் தேவர்களை சமாதானம் செய்து, உங்களுக்கு பத்னிகளிடத்தில் சந்ததி உண்டாகாதென்று உமை சபித்ததை மாற்ற முடியாது. அது அப்படியே நடக்கும். இதோ இருக்கும் ஆகாச கங்கையினிடத்தில் அக்னியால் உண்டாகும் புத்திரனே உங்களுக்கு சேனாபதியாவான். பார்வதிக்கு தமக்கையாகையால் அவள் அந்த புத்திரனை தரித்து பிரியத்துடன் வளர்ப்பாள். அதற்கு உமையும் சந்தோஷத்துடன் சம்மதிப்பாள் என்றார். பிறகு தேவர்கள் பரம பிரீதியுடன் பிரம்மாவை பூஜித்து கைலாச பர்வதத்திற்கு சென்று அக்னியை அழைத்து, இந்த தேவகாரியத்தை நீயே செய்து கொடுக்க வேண்டும். பரமசிவனுடைய தேஜஸை தரித்து கங்கையினிடத்தில் விடு என்றார்கள். அக்னிதேவன் அதற்கு சம்மதித்து ஆகாச கங்கையினிடத்தில் சென்று, தேவி, இந்த கர்ப்பத்தை நீ தரிக்க வேண்டும். இது தேவதைகளுக்கு பிரியமான காரியம் என்றார். அவள் அதற்கு சம்மதித்து திவ்யமான ஸ்திரீ ரூபத்தை தரித்தாள். அதை கண்டு அக்னி புத்தி கலங்கி தன் சகல அவயவங்களிலிருந்தும் அவளுடைய சகல அவயவங்களில் ருத்ர தேஜஸை விட்டான். அதனால் கங்கையின் சகல உபநதிகளும் நிறைந்தன. ஆனால் அவள் அதை தரிக்க முடியாமல் கொளுத்தப்பட்டு மிகவும் வருந்தி அக்னியை பார்த்து, தேவசிரேஷ்டா, தேவ புரோஹிதா, உன்னிடத்தில் உண்டான தேஜஸை என்னால் தாங்க முடியாதென்று முறையிட்டாள். அப்போது அக்னி பகவான், அப்படியானால் இமயமலையின் அடிவாரத்தில் அந்த கர்ப்பத்தை விடு என்றார். உடனே அவள் சகல நதிகளிலிருந்தும் அந்த கர்ப்பத்தை இழுத்து அக்னியால் எரிக்கப்பட்டு வெண்மையான மலையாயிருக்கும் ருத்ரருடைய தேஜஸில் விட்டாள். அவளுடைய தேகத்திலிருந்து வெளிப்பட்ட இரத்தமானது ஓடிவிடப்பட்ட ஜாம்பூ நதமென்ற தங்கமாயும் வெள்ளியாயும், காரமான பதார்த்தங்கள் தாமரமாகவும், கருத்த இரும்பாகவும், அழுக்கு பதார்த்தங்கள் தகரமாகவும் ஈயமாகவும் லோகத்தில் பரவி அநேக தாது வர்க்கங்களாயின. அந்த கர்ப்பமானது பூமியில் விழுந்தவுடன் அதன் தேஜஸால் அந்த வெள்ளிமலையும் நாணற்காடும் தங்கமாயின. அது முதல் அந்த அக்னியைப் போல் காந்தியுள்ள தங்கத்திற்கு ஜாதரூபம் என்று பெயருண்டாயிற்று. மரம், செடி, கொடி, புதர், புல், பூண்டு யாவும் தங்கமயமாயிற்று. இப்படி அவதரித்த அந்த கர்ப்பத்தை இந்திராதி தேவகணங்கள் பார்த்து மகிழ்ந்து அதற்கு பால் கொடுப்பதற்காக கிருத்திகைகளை நியமித்தார்கள். அவர்கள், இவன் நமது புத்திரனாக கடவான் என்று தேவர்களுடன் ஏற்பாடு செய்து கொண்டு அதற்கு பால் கொடுத்து வளர்த்தார்கள். தேவர்களும், இந்த குழந்தை உங்களால் வளர்க்கப்பட்டபடியால் கார்த்திகேயன் என்று சகல லோகங்களிலும் கொண்டாடப்படுவார், இதில் சம்சயமில்லை என்றார்கள். பிறகு கிருத்திகைகள் கர்ப்ப மலங்களுடன் பிறந்த அந்த குழந்தைக்கு ஸ்நானம் செய்வித்தார்கள். அக்னியை போல் நிகரற்ற காந்தியுடன் விளங்கிற்று. கர்ப்பத்திலிருந்து விழுந்ததால் ஸ்கந்தர் என்றும், கிருத்திகைகளால் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேயர் என்றும் பெயரிட்டார்கள். பிறகு அந்த 6 கிருத்திகைகளுக்கும் பால் உண்டாயிற்று. அதை அந்த குழந்தை 6 முகங்களை எடுத்துக்கொண்டு குடித்தது. ஒரே தினத்தில் திவ்ய புருஷனாய் வளர்ந்து தைத்திய சைன்யங்களை தன் வீரியத்தால் ஜெயித்தது. பிறகு அக்னி முதலிய தேவர்கள் அவரை தங்களுக்கு சேனாபதியாக அபிஷேகம் செய்தார்கள். ராமா, நீ கேட்டபடி கங்கையின் விருத்தாந்தத்தையும் கார்த்திகேயருடைய ஜென்மத்தையும் விஸ்தாரமாகச் சொன்னேன். இந்த புண்ணிய சரித்திரத்தை பக்தியுடன் கேட்பவனும் குமாரனிடத்தில் பக்தி வைப்பவனும் இவ்வுலகத்தில் புத்திர பௌத்திரர்களுடன் வெகுகாலம் சுகமாக வசித்து முடிவில் ஸ்கந்தருடைய லோகத்தை அடைவார்கள் என்றார். வால்மீகி ராமாயணம் பாலகாண்டம் சர்க்கம் 37 சகரன். இப்படி விஸ்வாமித்திரர் ஆகாசத்தில் கங்கை உற்பத்தியானதை தெரிவித்து மனுஷலோகத்தில் வந்ததை சொல்ல ஆரம்பித்தார். ராமா, முன்காலத்தில் சகர மகாராஜன் அயோத்தியை ஆண்டு கொண்டிருந்தார். அவர் சூரர், தர்மாத்மா. வெகுகாலம் புத்திரனில்லாமல் வருத்தமடைந்தார். விதர்ப்ப தேசத்து அரசனுடைய புத்திரியான கேசினி என்ற அவருடைய மூத்த பாரியை தர்ம புத்தியுள்ளவள், சத்தியம் பேசுகிறவள். காசிபருடைய புத்திரியான சுமதி என்ற இளைய பாரியை அழகில் நிகரற்றவள். சகரன் இமயமலை சாரலுள்ள
பிருகு பிரஸ்ரவணம் என்ற இடத்திற்கு அருகில் தன் பத்னிகளுடன் தபஸ் செய்து வந்தார். 100 வருஷங்களான பிறகு பிருகு மகரிஷி அவருடைய தபசால் சந்தோஷித்து, மகாராஜா, புத்திரோத்பத்திற்கு காரணமான பாபங்கள் விலகின. உத்தம புத்திரர்களை அடைவாய். லோகத்தில் நிகரற்ற கீர்த்தியும் உனக்கு கிடைக்கும். உன் பாரியைகளில் ஒருத்திக்கு ஒரே புத்திரன் பிறப்பான். அவனால் உன் வம்சம் விருத்தியாகும். மற்றொருத்திக்கு 60,000 புத்திரர்கள் பிறப்பார்கள் என்றார். அவர் சொல்லும் வார்த்தை பொய்யாகுமா? அதை கேட்ட அந்த ராஜபத்னிகள் அவளை நமஸ்கரித்து கைகூப்பி பரம பிரீத்தியுடன், பகவான், எங்களில் யாருக்கு ஒரே புத்திரன் பிறப்பான், யாருக்கு அநேக புத்திரர்கள் பிறப்பார்கள் என்று கேட்க விரும்புகிறோம். தங்களுடைய வார்த்தை நிஜமாகட்டும் என்றார்கள். அதற்கு பரம தார்மீகரான பிருகு, இந்த விஷயத்தில் யாதொரு நியமும் இல்லை. உங்கள் இஷ்டப்படி செய்கிறேன். வம்சத்தை விருத்தி செய்யும் ஒரே புத்திரனாவது, மகாபலவான்களும் கீர்த்திசாலிகளும் எல்லையற்ற உற்சாகமுள்ளவர்களுமான அநேக புத்திரர்களாவது யாருக்கு எது வேண்டும் என்றார். அப்பொழுது கேசினி வம்ச விருத்தி செய்யும் ஒரே புத்திரனையும், சுமதி 60,000 புத்திரர்களையும் பிரார்த்தித்தார்கள். பிறகு அரசனும் ராஜஸ்திரீகளும் பிருகு மகரிஷியை பிரதட்சிணம் செய்து தலை வணங்கி உத்தரவு பெற்றுக்கொண்டு அயோத்தியைக்கு வந்தார்கள். கேசினி என்ற மூத்த பத்னிக்கு அசமஞ்சன் என்ற புத்திரன் பிறந்தான். சுமதிக்கு வட்டமான பெண்டம் பிறந்தது. அதை பிளந்து பார்க்கையில் அதிலிருந்து 60,000 புத்திரர்கள் வெளியில் வந்தார்கள். தாதிகள் அவர்களை நெய்குடங்களில் வைத்து வளர்த்தார்கள். அவர்கள் எல்லோரும் யௌவனம் அடைந்து அழகிலும் பலத்திலும் பராக்கிரமத்திலும் நிகரற்றவர்களாயிருந்தார்கள். மூத்த குமாரனான அசமஞ்சன் நகரத்திலுள்ள குழந்தைகளை பிடித்து சரையு ஜலத்தில் போட்டு அவர்கள் முழுகும் போது படும் உபதிரவங்களை பார்த்து சிரித்து கொண்டிருந்தான். இப்படி நகரத்தார்களுக்கு கெடுதி செய்து சாதுக்களை உபதிரவிக்கும் அந்த பாபியை சகரன் ராஜ்யத்திலிருந்து துரத்திவிட்டார். இந்த அசமஞ்சன் மகாயோகி லோகத்தாருடன் சேர்க்கையை வெறுத்து அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக குரூர சுபாவம் உள்ளவன் போல் வேஷம் தரித்து குழந்தைகளை கொன்று வந்தான். தகப்பனால் பட்டணத்திலிருந்து துரத்தப்பட்டு தபஸ் செய்வதற்காக வனத்திற்கு சென்றான். இது சங்கரக ராமாயணம் பாலகாண்டம் 5 கூறப்பட்டுள்ளது. அவனுடைய புத்திரனான அம்சுமான் சகல ஜனங்களுக்கும் பிரியமானாகவும் எல்லோரிடத்திலும் பிரியமாய் பேசுகிறவனுமாய் இருந்தான். வெகு காலம் கழித்து சகரன் யாகம் செய்ய வேண்டும் என்று நிச்சயித்து உபாத்தியாயர்களையும் ரித்விக்குகளையும் முன்னிட்டு கொண்டு அஸ்வமேதத்தை ஆரம்பித்தான் என்றார். வால்மீகி ராமாயணம் பாலகாண்டம் சர்க்கம் 38. சகரன் செய்த அஸ்வமேதம். பிரம்ம தேஜஸால் அக்னியைப் போல் ஜொலிக்கும் விஸ்வாமித்திரர் இப்படி சொல்லி முடித்தவுடன் ராமன் மிகுந்த சந்தோஷமடைந்து, பகவான், இந்த கதையை விஸ்தாரமாக கேட்க விரும்புகிறேன். என் முன்னோரான சகர மகாராஜா அஸ்வமேதத்தை செய்த விதத்தை சொல்ல வேண்டும் என்றார். நாம் சொல்லப்போகிறதை இவர் எவ்வளவு ஆவலுடன் கேட்கிறார். ஒன்றும் தெரியாதவரை போல் காட்டுகிறார் என்று சிரித்து கொண்டு, ராமா, கேள். சகரனுடைய சரித்திரத்தை விஸ்தாரமாக சொல்லுகிறேன். சங்கரனுக்கு மாமனாரும் பர்வத சிரேஷ்டனுமான ஹிமவானும் அதற்கு தெற்கில் உள்ள விந்திய மலையும் தடையில்லாமல் ஒன்றையொன்று பார்த்து கொண்டிருக்கின்றன. அவைகளுக்கு நடுவில் உள்ள தேசம் யஜ்யங்களை செய்ய தகுந்த புண்ணிய பூமி. சரஸ்வதி, திருஷத்வதி என்ற நதிகளுக்கு மத்திய பிரதேசம் பிரம்மவர்தம் எனப்படும். அந்த தேசத்தில் பிராமணர் முதலிய ஜாதியார்களுடைய ஆச்சாரமே நல்ல ஆச்சாரம் என்று சொல்லப்படுகிறது. குருக்ஷேத்திரம், மத்திய தேசம், பாஞ்சால தேசம், சூரசேனம் இவைகள் பிரம்ம ரிஷிகள் வசிக்கும் இடம். இவை முன்சொல்லிய பிரம்மாவர்த்தத்திற்கு அடுத்தபடியாயிருக்கின்றன. விச்சன தேசத்திற்கு கிழக்காயும் பிரயாகைக்கு மேற்காயும் இமயமலைக்கும் விந்தியத்திற்கும் மத்தியமாகவும் கிழக்கு சமுத்திரம் முதல் மேற்கு சமுத்திரம் வரையிலுள்ள இடமே ஆரியாவர்த்தம் என்று வித்வான்கள் சொல்கிறார்கள். பூமியிலுள்ள எல்லா மனிதர்களும் மேற்சொல்லிய ஆரியாவர்த்தத்தில் வசிக்கும் பிராமணனிடத்திலிருந்து நன்னடத்தையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று மனுஸ்மிருதி அத்தியாயம் 2 கூறியுள்ளது. அங்கே சகரனுடைய யஜ்யம் நடந்தது. அம்சுமான் என்ற மகாரதன் யாக குதிரையை காப்பாற்றும்படி ஆக்ஞாபிக்கப்பட்டான். முக்கிய தினத்தில் மகேந்திரன் ராட்சச ரூபத்தை தரித்து அதை அபகரித்தான். அதை கண்டு ரித்விக்குகள், மகாராஜா, இந்த தினத்தில் யாக குதிரை காணாமல் போயிற்றே, அதை அபகரித்தவனை கொன்று குதிரையை கொண்டு வர வேண்டும். யஜ்ஞத்தில் விதமான அபராதம் நேர்ந்தால் நம் எல்லோருக்கும் கெடுதி உண்டாகும். ஆகையால் வேண்டிய ஜாகிரதையை எடுத்துக்கொள்ளும் என்றார்கள். அப்போது சகரன் தன் 60,000 புத்திரர்களை பார்த்து, குழந்தைகளே, இந்த யாகத்தை நடத்துகிறவர்களோ
ஞானத்தாலும் ஆச்சாரத்தாலும் சக்தியாலும் மேலானவர்கள். ரக்ஷோக்னம் முதலிய மந்திரங்கள் விதிப்படி உச்சரிக்கப்பட்டு வருகின்றன. இந்த யாகத்தில் ராட்சசர்கள் வருவதற்கு நியாயமே இல்லை. ஆகையால் இந்த பூமியில் ஓரிடம் பாக்கியில்லாமல் தேடுங்கள். ஒவ்வொரு யோஜனையையும் ஜாக்கிரதையாய் தேடி பாருங்கள். அப்படியும் காணாவிட்டால் குதிரையையும் அதை கொண்டு போனவனையும் கண்டுபிடிக்கும் வரையில் பூமியை வெட்டி பாருங்கள். நான் யாகதீட்சையை பெற்றிருப்பதால் உங்களுடன் வர முடியாது. நீங்கள் குதிரையை கொண்டு வரும் வரையில் நானும் அம்சுமானும் ரித்விக்குகளும் இங்கே இருக்கிறோம். போய் வாருங்கள் என்று ஆக்ஞாபித்தார். அந்த 60,000 புத்திரர்கள் சகரனுடைய உத்தரவுப்படி ஒவ்வொரு யோஜனையாய் பூமியை தேடினார்கள். குதிரையை காணவில்லை. வஜ்ரம் போன்ற நகங்களாலும் இடிகளை போன்ற சூலங்களாலும் பயங்கரமான கலப்பைகளாலும் பூமியை பிளந்தார்கள். நாகர்களும் அசுரர்களும் ராட்சசர்களும் மற்ற பிராணிகளும் அந்த ராஜகுமாரர்களால் கொல்லப்பட்டு பெருங்கூச்சலிட்டார்கள். இப்படி ஜம்பூ தீபத்தை 60,000 யோஜனை தூரம் ரசாதலம் வரையில் வெட்டி பிளந்தார்கள். பிறகு தேவ கந்தர்வ அசுர பன்னக யக்ஷகணங்கள் பயந்து நடுங்கி இதென்ன விபரீதம் என்று பிரம்மாவிடத்திற்கு சென்று வாடின முகத்துடன், சுவாமி, சகரபுத்திரர்கள் பூமியை வெட்டி பிளக்கிறார்கள். ரசாதலத்திலுள்ள அநேக மகாத்மாக்களை கொள்கிறார்கள். யஜ்ஞத்தை கெடுத்தவனும் இவனே, குதிரையை கொண்டு போனவன் இவனே என்று சகல பிராணிகளையும் நாசம் செய்கிறார்கள் என்று முறையிட்டார்கள். வால்மீகி ராமாயணம் பாலகாண்டம் சர்க்கம் 39. சகரபுத்திரர்கள் நாசமடைந்தது. அதை கேட்டு பிரம்மா யமனை போன்ற சகரபுத்திரர்களின் பலத்தாலும் கோபத்தாலும் பயந்து நடுநடுங்கும் தேவர்களை சமாதானம் செய்து இந்த சகல பிரபஞ்சத்தையும் சிருஷ்டித்த வாசுதேவன் என்ற பரமபுருஷன் கபில மகரிஷியின் ரூபத்துடன் இதை ரட்சித்து வருகிறார். அவருடைய கோபாக்னியால் சகரபுத்திரர்கள் எரிக்கப்படுவார்கள். பூமி இப்படி வெட்டப்படுவதும் சகரபுத்திரர்கள் அல்பாயுசொல்லவர்களாய் நாசமடைவதும் ஒவ்வொரு கல்பத்திலும் நடக்க வேண்டிய விஷயங்களே என்றார். 33 தேவர்களும் பிரம்மாவின் வார்த்தையால் ஆறுதல் அடைந்து சொர்க்கத்திற்கு சென்றார்கள். சகரபுத்திரர்கள் பூமியை பிளக்கும் சப்தம் இடி விழுவது போல் கேட்கப்பட்டது. அப்படியும் யாக குதிரையை காணாமல் சகரனிடத்தில் வந்து, சுவாமி, பூமியில் ஓரிடம் விடாமல் தேடி வெட்டி பார்த்தோம். தேவதானவ ராட்சச பிசாச உரக கிண்ணற கணங்கள் முதலிய மகாபலசாலிகளான பிராணிகளை நாசம் செய்தோம். குதிரையாவது அதை கொண்டு போனவனையாவது காணவில்லை. நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று கேட்டார்கள். அப்போது சகரன் வெகு கோபம் கொண்டு, இன்னும் வெட்டுங்கள், இன்னும் தேடுங்கள், குதிரையை கொண்டு போனவனையும் குதிரையையும் கண்டுபிடித்து கொண்டு வாருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்படியே அந்த 60,000 ராஜபுத்திரர்கள் ரசாதலத்திலிருந்து மேலும் வெட்டி கொண்டே போனார்கள். அங்கே விரூபாக்ஷன் என்ற திக்கஜம் பர்வதத்தைப் போல் பூமியையும் அதிலுள்ள மலை நதி முதலியவைகளையும் தாங்கிக் கொண்டிருப்பதை கண்டார்கள். பர்வ காலங்களில் சிரம பரிகாரத்திற்காக அது தலையை அசைக்கும்போது பூகம்பம் உண்டாகிறது. அதை பிரதட்சிணம் செய்து பூஜித்து ராஜபுத்திரர்கள் அப்பால் வெட்டி கொண்டே போகையில் தெற்கு திக்கில் மகாபத்மம் என்ற திக்கஜம் பூமியை தாங்கிக் கொண்டிருப்பதை கண்டார்கள். அதையும் பிரதட்சிணம் செய்து பூஜித்து பிறகு மேற்கு திக்கில் வெட்டி கொண்டே போகையில் சௌமனசம் என்ற திக்கஜம் பூமியை தாங்கிக் கொண்டு மகாபர்வதத்தை போல் நிற்பதை கண்டார்கள். அதையும் பிரதட்சிணம் செய்து க்ஷேமம் விசாரித்து அப்பால் வடக்கே வெட்டி கொண்டு போகையில் பத்ரம் என்ற திக்கஜம் வெண்மையான பர்வதத்தை போல் பூமியை தாங்கிக் கொண்டு நிற்பதை கண்டார்கள். அதையும் தடவி கொடுத்து பிரதட்சிண நமஸ்காரம் செய்து அங்கிருந்து வடகிழக்காய் வெகு ரோஷத்துடன் வெட்டி கொண்டு போகையில் கபில வாசுதேவரையும் அந்த புராண புருஷனுக்கு சமீபத்தில் யாக குதிரை மேய்ந்து கொண்டிருப்பதையும் கண்டார்கள். அளவற்ற ஆனந்தமடைந்தார்கள். அந்த மகாபலவான்கள் இவனே யாக குதிரையை திருடினவன் என்று நிச்சயித்து கோபத்தால் கண்கள் சிவந்து மண்வெட்டி கலப்பை பாறை மரம் முதலியவைகளை எடுத்துக்கொண்டு, அடே துஷ்டா, நில் நில், எங்களுடைய யாக குதிரையை திருடத் துணிந்தாயல்லவா? புத்தி கட்டவனே, உன்னை சிக்ஷிக்க வந்திருப்பவர்கள் யார் தெரியுமா? அயோத்தியா சக்கரவர்த்தியின் மகா பராக்கிரமசாலிகளான புத்திரர்கள் என்று கர்ஜித்து கொண்டு ஓடி வந்தார்கள். அதை கேட்டு கபில பகவான் மகா கோபம் கொண்டு ஹூங்காரம் செய்தார். அவருடைய அளவற்ற மகிமையால் உடனே அந்த 60,000 சகர புத்திரர்களும் எரிக்கப்பட்டு சாம்பலாகிவிட்டார்கள். வால்மீகி ராமாயணம் பாலகாண்டம் சர்க்கம் 40. அம்சுமான். தன் புத்திரர்கள் போய் வெகு காலமாகியும் திரும்பி வராததைக் கண்டு சகரன் மகா தேஜஸ்வியான பேரனை அழைத்து, குழந்தாய், நீ மகாசூரன், லௌகீக வைதீக வித்தியைகளில் நிபுணன், தேஜஸில் என் முன்னோர்களை போன்றவன். யாக குதிரையை கொண்டு போனவனையும் உன் சிறிய தகப்பன்களையும் கண்டுபிடித்து வா. பூமிக்குள் குகைகளில் வசிக்கும் பிராணிகள் மகா பலசாலிகளாயிருக்கும். அவைகளை எதிர்ப்பதற்காக ஆயுதபாணியாய் போ. பூஜிக்க தகுந்தவர்களை பூஜித்து இடியூறு செய்பவர்களை நாசம் செய்து காரியத்தை முடித்து கொண்டு வா.
என் யஜ்யம் உன்னால் முடிவு பெற வேண்டும் என்றார். அவருடைய உத்தரவுப்படி அம்சுமான் ஆயுதபாணியாய் சகரபுத்திரர்களால் வெட்டப்பட்ட மார்க்கத்தின் வழியாய் பூமிக்குள் அதிவேகமாய் பிரவேசித்தார். அங்கே தைத்திய தானவ ராட்சச பிசாச பதக உரகணங்களால் பூஜிக்கப்படும் திக்கஜங்களை கண்டார். அதை பிரதட்சிணம் செய்து க்ஷேமம் விசாரித்து, என் சிறிய தகப்பன்கள் எங்கே இருக்கிறார்கள், யாக குதிரையை கொண்டு போனவன் யார் என்று கேட்டார். அது, அசமஞ்சபுத்ரா, நீ போகும் காரியம் நிறைவேறி யாக குதிரையுடன் சீக்கிரமாய் திரும்பி வா என்றது. மற்ற திக்கஜங்களையும் கண்டு இப்படி கேட்டபோது அவைகளும் குதிரையுடன் திரும்பி போவாய் என்றன. பிறகு அதிவேகமாய் சென்று பார்க்கையில் சகரபுத்திரர்கள் எரிக்கப்பட்டு சாம்பல் மேடுகளாய் கிடப்பதைக் கண்டார். அந்த துக்கத்தை தாங்காமல் கோவென்று கதறி அழுதார். சகரனுடைய யாக குதிரை சமீபத்தில் மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த ராஜகுமாரர்களுக்கு ஜலதர்ப்பணம் செய்ய விரும்பி சுற்றி பார்க்கும்போது ஓரிடத்திலும் ஜலத்தை காணவில்லை. பிறகு அங்கே தன் பிதாவிற்கு மாமனும் அரிஷ்டிநேமியின் புத்திரனும் வேகத்தில் வாயுவை போன்றவனுமான கருடன் நிற்பதை கண்டார். அவர் அம்சுமானை பார்த்து, குழந்தாய், வருத்தப்படாதே. இவர்கள் இப்படி நாசமடைந்தது சகல லோகங்களுக்கும் இதத்தை தவிர வேறில்லை. கபில பகவானுடைய கோபாக்னியால் இவர்கள் எரிக்கப்பட்டபடியால் பூலோகத்தில் உள்ள ஜலத்தால் இவர்களுக்கு தர்ப்பணம் செய்வது யுக்தமல்ல. ஹிமவானுடைய மூத்த புத்திரியான கங்கா ஜலத்தால் இவர்களுக்கு தர்ப்பணம் செய். அதனால் நினைக்கப்பட்டால் இவர்கள் சகல பாபங்களும் நீங்கி புண்ணியாத்மாக்களாய் சொர்க்கமடைவார்கள். ஆகையால் அந்த கங்கா ஜலத்தால் இந்த சாம்பல் மேட்டை நனைக்க வேண்டும். யாக குதிரையை கொண்டு போ, உன் பாட்டனாரின் யஜ்யத்தை முடித்திவை என்றார். அப்படியே அம்சுமான் யாக குதிரையுடன் அதிவேகமாக சகரண்டத்தில் வந்து நடந்த விஷயங்களையும் கருடன் சொன்ன வார்த்தைகளையும் தெரிவித்தான். இடி விழுந்தது போன்ற அந்த துக்க சமாச்சாரத்தை கேட்டு சகரன் மனம் தளர்ந்தார். ஆயினும் ஆரம்பித்த யஜ்யத்தை விதிப்படி முடித்து அயோத்திக்கு சென்றார். பிறகு 10,000 வருஷங்கள் வரையில் ராஜ்யத்தை ஆண்டு கங்கையை பூமிக்கு வருவிப்பதை பற்றி எவ்வளவு யோசித்தும் ஒருவிதமான நிச்சயத்தையும் செய்யாமல் மரணமடைந்து சொர்க்கத்திற்கு சென்றார். வால்மீகி ராமாயணம் பாலகாண்டம் சர்க்கம் 41. திலீபன் பகீரதன். இப்படி சகரன் காலகதியை அடைந்த பிறகு பிரஜைகள் அம்சுமான் என்ற தார்மீகனை தங்களுக்கு அரசனாக ஏற்படுத்தினார்கள். அவனுக்கு திலீபன் என்ற புத்திரன் பிறந்தான். அவனிடத்தில் ராஜ்யத்தை ஒப்புவித்து அம்சுமான் ஹிமேமலை சிகரத்தில் ஒரு புண்ணியஸ்தலத்தில் 32,000 வருஷங்கள் வரையில் கடும் தபஸ் செய்து சொர்க்கமடைந்தான். ஆனால் கங்கையை பூமிக்கு வருவிக்கவில்லை. தன் பாட்டன்மார்கள் கோரமான கதியை அடைந்ததை திலீபன் கேள்விப்பட்டு துக்கத்தால் மனம் வாடி, கங்கையை பூமிக்கு கொண்டு வருவது எப்படி, என் பாட்டன்மார்களுக்கு அந்த ஜலத்தில் தர்ப்பணம் செய்வது எப்படி, அவர்களுக்கு உத்தமகதி கிடைக்கும்படி செய்வது எப்படி என்று எவ்வளவு யோசித்து பார்த்தும் ஒருவிதமான நிச்சயமும் செய்ய முடியவில்லை. அதே ஞாபகமாயிருந்த அந்த தர்மாத்மாவுக்கு பகீரதன் என்ற ஒரு புத்திரன் பிறந்தான். திலீபன் 30,000 வருஷங்கள் வரையில் ராஜ்யபாலனம் செய்து எண்ணிறந்த யாக யஜ்யங்களை நடத்தி பகீரதனை ராஜாவாக நியமித்தார். தன் முன்னோர்களை கரைவேற்றுவதற்கு வழி தெரியாமல் அதே கவலையாய் காலகதி அடைந்து தன் புண்ணிய கர்மங்களால் சொர்க்கத்திற்கு சென்றார். பகீரதன் வெகு காலமாய் புத்திரன் இல்லாமல் வருந்தி கங்கையை பூமிக்கு எப்படியாவது வருவிக்க நிச்சயம் செய்து மந்திரிகளிடத்தில் ராஜ்யத்தை ஒப்புவித்து கோகர்ண க்ஷேத்திரத்தில் வெகு காலம் கடும் தபஸ் செய்தார். பஞ்சாக்னி மத்தியில் நின்று கைகளை உயர தூக்கி கொண்டு இந்திரியங்களையும் மனசையும் அடக்கி மாசத்திற்கு ஒரு தடவை அல்ப ஆகாரம் செய்து இப்படி அநேகாயிர வருஷங்களை கழித்தார். அந்த கோரமான தபஸால் பிரம்மா மிகவும் சந்தோஷமடைந்து தேவர்களுடன் அங்கே வந்து, பகீரதா, மகானுபாவா, உன் தபஸால் மிகவும் சந்தோஷமடைந்தேன், வேண்டிய வரத்தை கேள் என்றார். அந்த ராஜரிஷி அவரை நமஸ்கரித்து கைகூப்பி, வணக்கமா பகவன், தாங்கள் என்னிடத்தில் சந்தோஷமடைந்தால் என் தபஸ் பிரயோஜனமுள்ளதாயிருந்தால் சகரபுத்திரர்கள் எல்லோருக்கும் நான் கங்காஜலத்தில் தர்ப்பணம் செய்து அவர்கள் எரிந்து கிடக்கும் சாம்பல் மேட்டை அதனால் நனைத்து அவர்கள் உத்தம கதியை அடையும்படி செய்ய வேண்டும். மேலும் இக்ஷ்வாகு குலத்தில் பிறந்த எனக்கு வம்ச விருத்தி செய்யும் புத்திரனை அனுகிரகிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார். அதை கேட்ட பிரம்மா, இக்ஷ்வாகு குல திலகா, உன் மனோரதங்கள் நிறைவேறும். ஹிமவானுடைய மூத்த பெண்ணான கங்கை ஹிமேமலையில் வசிக்கிறாள். அவள் பூமிக்கு வந்தால் அவளுடைய வேகத்தை தரிக்கக்கூடியவர் பரமசிவனை தவிர வேறில்லை. அதற்காக அவரை பிரார்த்திக்க வேண்டும். இல்லாவிட்டால் கங்கையின்
பூமி பிளந்துவிடும் என்று பகீரதனுக்கு அனுகிரகித்து கங்கையை அழைத்து, குழந்தாய், தகுந்த காலம் வரும்போது பகீரதனுடைய இஷ்டத்தை பூர்த்தி செய் என்று ஆக்ஞாபித்து தேவகணங்களுடன் தன் லோகத்திற்கு சென்றார். வால்மீகி ராமாயணம் பாலகாண்டம் சர்க்கம் 42. கங்கை பூமிக்கு வந்தது. பிறகு பகீரதன் கால் கட்டை விரலை பூமியில் ஊன்றி கைகளை உயரத் தூக்கிக் கொண்டு யாதொரு பற்றும் இல்லாமல் வாயுவே ஆகாரமாக கட்டையைப் போல் அசையாமல் இரவும் பகலும் பரமசிவனை குறித்து தபஸ் செய்தார். பிறகு மகாதேவன் பார்வதியுடன் அவருக்கு பிரசன்னமாகி, ராஜசிரேஷ்டா, உன் தபசால் திருப்தி அடைந்தேன். உன் இஷ்டப்படி பர்வதராஜபுத்திரியான கங்கையை தலையில் தரிக்கிறேன் என்றார். பிறகு சகல லோகங்களிலும் கொண்டாடப்பட்ட கங்கை பெரிய ரூபத்தையும் தாங்க முடியாத வேகத்தையும் உடையவளாய் ஆகாசத்திலிருந்து பரமசிவனுடைய சிரசில் விழுந்தாள். என் வேகத்தை தாங்கக்கூடியவர்களும் உண்டோ? இந்த சங்கரனையும் அடித்து கொண்டு பாதாளத்திற்கு போவேன் என்ற அவளுடைய கர்வத்தை அறிந்து ருத்ரன் கோபம் கொண்டு அவளை மறைக்க நினைத்தார். அவருடைய புண்ணியமான சிரசில் விழுந்தவுடன் ஜடாமண்டலம் என்ற பெரும் வலையில் சிக்கிக்கொண்டு வெளியில் போக வழி தெரியாமல் அநேக வருஷங்கள் வரையில் அலைந்து திரிந்தாள். பகீரதர் பரமசிவனுடைய கங்கை விழுவதை பார்த்தேன். உடனே பூமிக்கு வர வேண்டியதல்லவா? இவ்வளவு காலமாகியும் இன்னும் ஏன் வெளிப்படவில்லை? சர்வேஸ்வரனான சங்கரனையே சரணமடைய வேண்டும் என்று மறுபடியும் அவரை குறித்து தபஸ் செய்தார். அதனால் பகவான் சந்தோஷித்து பர்மாவால் நிர்மிக்கப்பட்ட பிந்து சரசில் அவளை விட்டார். அவள் அப்பொழுது 7 பிரவாகங்களாய் பூமியில் விழுந்தாள். அவைகளில் ஹ்லாதினி, பாவனி, நளினி என்றவை கிழக்கிலும், சுச்சக்ஷுஸ், சீதா, சிந்து என்றவை மேற்கிலும் ஓடின. 7வது பிரவாகம் பகீரதனை பின்தொடர்ந்தது. அந்த ராஜசிரேஷ்டர் திவ்யமான ரதத்தில் ஏறிக்கொண்டு முன்னே சென்றார். கங்கைக்கு திரிபதகா என்ற பெயர் வந்த விதத்தை சொன்னேன். இனி அவளுடைய அற்புதமான செய்கைகளை சொல்லுகிறேன். ஆகாச வீதியிலிருந்து சங்கரனுடைய சிரசிலும் அங்கிருந்து பூமியிலும் விழுந்ததால் அந்த ஜலம் பயங்கரமான சப்தத்துடன் வந்தது. மீன், ஆமை, சும்சுமாரம் முதலிய ஜல ஜந்துக்கள் அந்த ஜலத்தில் துள்ளி விழுந்து கொண்டிருந்தபடியால் பூமி விளங்கிற்று. பிறகு தேவர்ஷி, கந்தர்வ, யக்ஷ, சித்த கணங்கள் ஆகாசத்திலிருந்து கங்கை பூமிக்கு வரும் ஆச்சரியத்தை பார்ப்பதற்கு நகரங்களை போன்ற விமானங்களிலும் குதிரைகளிலும் யானைகளிலும் கூட்டம் கூட்டமாக அங்கே வந்தார்கள். அவர்களின் தேக காந்தியாலும் ஆபரணங்களின் பிரகாசத்தாலும் ஆகாசம் மேகங்கள் இல்லாமல் எண்ணிறந்த சூரியர்களால் விளங்குவது போல் பிரகாசித்தது. மேலும் ஆகாச கங்கையில் மீன், சிம்சுமாரம் முதலிய ஜந்துக்கள் அங்குமிங்கும் துள்ளுவதால் மின்னல்கள் பாய்வது போல் இருந்தது. மேலும் 4 புறங்களிலும் பலவிதமாய் வாரி இறைக்கப்பட்ட நுரைகளாலும் நீர்த்திவளைகளாலும் ஹம்ச கூட்டங்களோடு கூடிய வெண்மையான சரத்கால மேகங்களால் ஆகாசம் நிறைந்தது போல் இருந்தது. மேலும் அந்த நதி ஜலமானது சில இடங்களில் அதிக வேகமாகவும், சில இடங்களில் கோணலாகவும், சில இடங்களில் நேராகவும், பள்ளங்களில் கீழாகவும், கல்லு முதலியவைகளில் தடுக்கப்பட்ட போது மேல்முகமாகவும், சில இடங்களில் மெதுவாகவும், சில இடங்களில் அலைகளின் வேகத்தால் ஜலத்தோடு ஜலம் மோதிக்கொண்டும் அடிக்கடி எதிர்த்தோடிக்கொண்டும் பூமியில் விழுந்தது. பரமசிவனுடைய தலையில் விழுந்து அங்கிருந்து பூமியில் விழுந்தபடியால் நிர்மலமாக பாபங்களை போகக்கூடிய புண்ணிய தீர்த்தமாயிற்று. அப்போது தேவர்களும் ரிஷிகளும் கந்தர்வர்களும் பூமியில் வசிக்கும் பிராணிகளும் பரமசிவனே இதை சிரசில் தாங்கினபடியால் இது மகா பரிசுத்தமான தீர்த்தம், அவருடைய தேகத்தில் பட்டு விழுந்தபடியால் இதற்கு விசேஷ சக்தி உண்டாயிற்று என்று அதில் ஸ்நானம் செய்தார்கள். இன்னும் சாபத்தால் தேவலோகத்திலிருந்து பூமிக்கு வந்தவர்களும் அதில் ஸ்நானம் செய்து பாவங்கள் நீங்கி தங்களுடைய புண்ணிய லோகங்களுக்கு சென்றார்கள். பூமியில் உள்ளவர்கள் அதில் ஸ்நானம் செய்து பாபங்களில் இருந்து விடுபட்டு பரமானந்தம் அடைந்தார்கள். பகீரதன் என்ற ராஜரிஷி திவ்யமான ரதத்தில் ஏறிக்கொண்டு முன்னே சென்றார். கங்கை அவரை பின்தொடர்ந்தாள். தேவ ரிஷி, தைத்திய, தானவ, ராட்சச, கந்தர்வ, யக்ஷ, கிண்ணர, உரக, அப்சரஸ் கணங்களும் ஜல ஜந்துக்களும் பகீரதரை பின்தொடரும் கங்கையை பின்தொடர்ந்தார்கள். அந்த அரசன் போகும் வழியெல்லாம் கங்கையும் போய்கொண்டு சமஸ்த பாபங்களையும் நாசம் செய்தது. வழியில் ஜன்ஹூ என்ற ரிஷியின் யாகசாலையின் வழியாய் பிரவாகித்து யாக சாமக்கிரியைகளை அடித்து கொண்டு போயிற்று. அவளுடைய கர்வத்தால் ஜன்ஹூ கோபம் கொண்டு அந்த ஜலம் முழுவதையும் குடித்து விட்டார். அந்த ஆச்சரியத்தால் தேவத ரிஷிகணங்கள் பிரமித்து அந்த பரமாத்மாவை பலவிதமாக பிரார்த்தித்தார்கள். சுவாமி, கங்கையின் அபராதத்தை க்ஷமிக்க வேண்டும். தங்களுடைய தேகத்திலிருந்து வெளிப்பெறுகிறபடியால் அவள் தங்களுக்கு பெண்ணாகட்டும் என்றார்கள். அதை கேட்டு அவர் சந்தோஷமடைந்து கங்கா பிரவாகத்தை தன் காதின் வழியாய்
வெளியில் விட்டார். அது முதல் கங்கைக்கு ஜான்ஹவி என்று பெயருண்டாயிற்று. பிறகு அவர் பகீரதர் பின்னே சென்று சமுத்திரத்திற்கு வந்து அங்கிருந்து ரசாதலத்திற்கு சென்றாள். பகீரதர் அந்த புண்ணிய நதியை அவருடைய முன்னோர்கள் எரிந்து கிடக்கும் இடத்திற்கு அழைத்து கொண்டு போய் அவர்கள் சாம்பலாயிருப்பதைக் கண்டு மிகவும் வருத்தப்பட்டார். அந்த புண்ணிய ஜலம் அந்த சாம்பல் மேட்டை நனைத்தவுடன் சகரபுத்திரர்கள் பாபம் நீங்கி உத்தம லோகங்களை அடைந்தார்கள். வால்மீகி ராமாயணம் பாலகாண்டம் சர்க்கம் 43. சகரபுத்திரர்கள் உத்தம கதி அடைந்தது. அப்பொழுது சர்வ லோகங்களுக்கும் பிரபுவான பிரம்மா அங்கே வந்து, பகீரதா, புருஷசிரேஷ்டா, சகரனுடைய 60,000 புத்திரர்களை கரையேற்றினாய். அவர்கள் சொர்க்கத்தில் தேவர்களைப் போல் வசிக்கிறார்கள். சமுத்திர ஜலம் உள்ளவரையில் அவர்கள் சொர்க்கத்தில் ஆனந்தமாய் விளங்குவார்கள். இந்த கங்கை உனக்கு மூத்த பெண்ணாகட்டும். பகீரதி என்ற பெயருடன் லோகத்தில் பிரசித்தி அடைவாள். சொர்க்கம், பூமி, பாதாளம் என்ற 3 இடங்களில் சென்றபடியால் திரிபதகா என்றும், உன்னால் கொண்டு வரப்பட்டபடியால் பாகீரதி என்றும் இவளுக்கு பெயர் வந்தது. உன் முன்னோர்களுக்கு இதில் தர்ப்பணம் செய்து அவர்களை கரையேற்றி உன் பிரதிஜையை நிறைவேற்று. மகா தர்மசீலரான சகரனும், அபார தேஜஸ்வியான அம்சுமானும், ராஜசிரேஷ்டனும், உத்தம குணவானும், மகரிஷிகளுக்கு சமமான தேஜஸ்வல்லவனும், தபஸ் செய்வதில் என்னை போன்றவனுமான திலீபனும் இந்த கங்கையை பூமிக்கு வரவழைக்க எவ்வளவு முயற்சி செய்தார்கள். ஆனால் இந்த புண்ணிய ஜனத்தில் தர்ப்பணம் செய்து சகரபுத்திரர்களை கரைவேற்றுவதென்ற பிரதிஜையை நிறைவேற்ற முடியவில்லை. அந்த அசாத்தியமான காரியத்தை நீ செய்து முடித்தாய். லோகத்தில் அழிவற்ற கீர்த்தி அடைந்தாய். சொர்க்கத்திலிருந்து கங்கையை பூமிக்கு கொண்டு வந்தபடியால் தர்மத்திற்கு இருப்பிடமானாய். மற்ற நதிகளைப் போலில்லாமல் எப்போதும் ஸ்நானம் பண்ணக்கூடிய இந்த நதியில் நீயும் ஸ்நானம் செய்து சுத்தனாய் விசேஷ புண்ணியத்தை அடை. உன் முன்னோர்களுக்கு இதில் தர்ப்பணம் செய். உனக்கு சகல மங்களம் உண்டாகட்டும். நான் சத்தியலோகத்திற்கு போகிறேன், நீயும் புலோகத்திற்கு போய் என்று அனுகிரகித்து தன் உலகத்திற்கு சென்றார். பகீரதர் விதிப்படி சகரபுத்திரர்களுக்கு கங்கையின் புண்ணிய ஜனத்தில் தர்ப்பணம் செய்து உத்தரக்கிரியைகளை முடித்து அயோத்தியைக்கு சென்று தன் பிரதிஜையை நிறைவேறினதால் அளவற்ற சந்தோஷமடைந்து வெகுகாலம் ராஜ்ய பரிபாலனம் செய்தார். அவருடைய காலத்தில் பிரஜைகள் தேகவியாதி மனக்கவலை இல்லாமல் காப்பாற்றப்பட்டு சகல சௌக்கியங்களும் பொருந்தியிருந்தார்கள். ராமா, கங்கையின் விருத்தாந்தத்தை உனக்கு விஸ்தாரமாகச் சொன்னேன். உனக்கு சகல மங்களங்களும் உண்டாகட்டும். சந்தியாகாலம் சமீபித்து விட்டபடியால் இத்துடன் நிறுத்திக் கொள்வோம். கங்கை பூமிக்கு வந்த இந்த புண்ணிய சரித்திரத்தை கேட்பவன் சகல இஷ்டங்களையும் அடைகிறான். சமஸ்த பாபங்களிலிருந்தும் விடுபடுகிறான். ஆயுசும் கீர்த்தியும் விருத்தி அடைகின்றன. புத்திர பௌத்திரர்களுடைய இந்த லோகத்தில் சந்தோஷமாக வசித்து இறந்த பிறகு சொர்க்கத்தை அடைகிறான். பிராமண க்ஷத்திரிய வைசியர்களில் எவன் இதை பிறருக்கு சொல்கிறானோ அவனுடைய பித்திருக்களும் தேவதைகளும் விசேஷ பிரீத்தியை அடைகிறார்கள் என்றார். ஹரிஹி ஓம்.